இந்த வாரம் சண்டே சமையலில் நம்ம காலையிலேருந்து நைட் வரையும் என்ன பண்ணணும்னு பார்க்கலாமா? காலையிலேயே ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிடலாம். அது எப்போயாச்சும் தான் நான் கிடைக்கிறப்ப வாங்கிட்டு வந்ததுனால குடிக்கிறேன். இப்போ வந்து ஒரு டிஃபனுக்காண்டி ஒரு இட்லி பொடி முடிஞ்சு போச்சு, செஞ்சிடலாம். இப்போ வந்து காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அரை கிளாஸ் வந்து கடலைப்பருப்பு, ஒரு கிளாஸ் வந்து உளுந்து எடுத்துக்கணும். ஒன்றுன்னா அரை எடுத்துக்கணும் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூனு வந்து சீரகம், இந்த பெருங்காயம் இருக்குல்ல அதை கிள்ளி போட்டு நல்லா பொரித்து எடுத்துருங்க. இது நல்லாயிருக்கும். இந்த கட்டி பெருங்காயத்தை நல்லா வறுத்துட்டு நல்லெண்ணெயில் போட்டு வறுத்துட்டு பொரித்து எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்ல பொரியணும், நல்லா 2 பக்கெட்டும் திருப்பி போட்டு பொரித்து எடுத்துடணும். அது மாதிரி பூண்டு வந்து தோலோடு நல்லா தட்டிட்டு அதையும் நல்லா வறுத்து முறுமுறுன்னு பொரித்து எடுத்துடணும். போட்டோன்னா நல்லாயிருக்கும். கருவேப்பிலை வந்து நான் வந்து நிழல்லே காய வச்சு கொஞ்சம் வச்சுருக்கேன். நான் பொடிக்கு இந்த சாம்பார் பொடிக்கெல்லாம் வச்சுருப்பேன். இப்போ பாருங்கள், உளுந்து ஒரு படி, கடலைப்பருப்பு அரை படி, அது சின்ன படி, ஒரு ஸ்பூனு சீரகம், இது பூண்டு இடித்தது தோலோடு தட்டினது, இது வந்து வறுத்துட்டேன் நான். பெருங்காயம், கருவேப்பிலை, எல்லாம் காஞ்ச மிளகாலாம் நான் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க. இப்போ இந்த பூண்டையும் இடித்த பூண்டையும் நல்லா வறுத்து முறுமுறுன்னு இருக்க மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த தோல் உள்ள உளுந்தையும், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த உளுந்து நாங்கள் பொடி ஊரில் எல்லாம் அடிப்போம், இது தான் அடிப்போம். இதை வறுத்துட்டு கடலைப்பருப்பு கூட போட மாட்டோம். இது இந்த காஞ்ச மிளகாய், பூண்டு எல்லாம் போட்டு அம்மியிலேயே அரைச்சிடுவோம். அரைச்சி எடுத்தால் அப்படி மணக்கும். இது நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். இது வந்து நாங்கள் வந்து நடவு நட்டுருக்கையில் வரப்பில் அங்கிட்டு இங்கிட்டு ஊனுவோம். அதுவே எங்களுக்கு போதும் வருஷத்துக்கு இட்லிக்கு பொடிக்கெல்லாம். இப்போ இது நல்லா செவக்க வறுத்து இதை எடுத்து வச்சுக்கணும். வயல் வரப்பில் ஒரு டப்பாவில் உளுந்து கொடுத்துருவாங்க, ஒரு குச்சி கொடுத்துருவாங்க. அதை அங்கிட்டும் இங்கிட்டும் குத்தி குத்தி நாங்கள் 2 உளுந்து போட்டுக்கிட்டே போனோம்னா அது கருது இருக்கையில் கரெக்டாக வந்துடும். இந்த கடலைப்பருப்பையும் கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கணும். இந்த பொடி நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது வந்து மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. நல்லா காரம் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் காம்பை கிள்ளிட்டு சேர்த்துக்குவேன். நீங்கள் வேணால் காம்பை கிள்ளாட்டியும் பரவாயில்ல. இப்போ இதையும் வந்து அந்த இதிலே இருக்கிற இதில் வந்து அந்த சட்டியிலே இருக்குல்ல எண்ணெய், அதிலே வறுத்துக்கலாம். அந்த கருவேப்பிலையை நல்லா மொறுமொறுன்னு வர்ற மாதிரி. இது எள்ளு, இது நல்லா போட்டு பொரிய போட்டு எடுத்துங்க. இந்த சீரகத்தையும் அதிலே போட்டுடலாம். போட்டுட்டு இந்த கல் உப்பு கொஞ்சம் அதுக்கு தேவையானது அதிலே போட்டுருங்க. அதில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும்ல, அதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா இது பொடி கொஞ்சம் ஈர பசையாகும். அதை வறுத்துட்டா அதில் உள்ள நீரெல்லாம் போயிடும், இழுத்துடும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிட்டு இப்போ அடிச்சிட வேண்டியதான். ஆறினோடனே அடிக்கணும். இந்த வந்து அந்த உளுந்தை விட இது இந்த தோல் உள்ள உளுந்து வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மணக்கையிலே அந்த ஊரே மணக்கும், அப்படி மணக்கும் அந்த உளுந்து வறுத்தோம்னா. இப்போ எல்லாமே நல்ல மொறுமொறுப்பாக வறுத்துக்கணும். நான் நிறையா அடிக்கலை, ஏன்னா இதெல்லாம் வந்து கிளைமேட் இதாக இருக்கிறதுனால காய போட்டால் கூட இந்த பெருங்காயம் போட்டுங்க. காய போட்டால் கூட பதத்தது மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து கொஞ்சமாக தான் அடிக்கிறேன், அப்பப்போ வறுத்து அடிச்சுக்கலான்னு. பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு உப்பும் தான் அதிலே போட்டு வறுத்துட்டேன்ல. இப்போ அடித்தாச்சு. இப்போ போட்டு நல்லா ஒன்றா ஒரு வாட்டி கலந்து விட்டுங்க. அந்த பூண்டெல்லாம் அங்கே கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால் கையால் பிசைஞ்சது மாதிரி எல்லாம் கலந்து விட்டுறணும். நல்லா ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து நான் வந்து தோசை சுடுறதுக்கு வெங்காயம் தான் கட் பண்ணுவேன். கட் பண்ணி இப்படி திருப்பிக்கணும். இப்படி திருப்பிக்கிட்டோம்னா அழகாக நல்லா தோசை வராத கல் கூட இந்த வெங்காயத்தை தடவினோம்னா வரும். இப்போ தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அது. இப்போ தோசையை ஊற்றிட்டு கூட அது மேலே கூட தூவிட்டு தோசை சுட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா கூட சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தோசை பொடி வச்சுங்க. தோசைக்கு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு குழப்பிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம் டிஃபன். இப்போ வந்து நம்ம ஒரு பச்சைப்பயிறு குழம்பு வச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ பச்சைப்பயிறு இருக்கும். நான் எடுத்து நல்லா செவக்க வறுத்துக்கணும். இது ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு இது சாப்பிட்டோம்னா நல்ல வயிறெல்லாம் சுத்தம் பண்ணும். இது வந்து எப்படியும் வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு சாப்பிட்றலாம். ஆனால் நான் மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு கூட சாப்பிட்றது கஷ்டம், எப்போயாச்சும் நினச்சா செய்கிறது.
இது ரொம்ப நல்லாவும் இருக்கும், குழம்பு சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இப்போ நல்ல சிவக்க வறுத்துட்டு இதை வந்து நல்லா 2 அலசிடணும். அலசிட்டு இப்போ அது இருக்கட்டும் அந்த சைடு. இதுக்கு வந்து ஒரு மசாலா ஒன்று தயார் பண்ணிடலாம். நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூனு சீரகம், மல்லி ஒரு 2 ஸ்பூன் போட்டு இதை வறுத்துக்கணும். இதை வறுத்து வந்து நைஸாக அடிக்காமல் கொஞ்சம் கரகரப்பாக அடிச்சுக்கணும். இது சிம்மிலே வச்சு வறுத்துக்கலாம், ஏன்னா வந்து கொஞ்சமாக போட்டிருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் சிம்மிலே வச்சு வறுத்துக்கலாம். இது ஆறட்டும். இப்போ வந்து இதை வந்து நல்லா அலசிட்டு குக்கரில் வச்சுட்டு, இப்போ ஒரு தக்காளி, ஒரு 10 12 பல் பூண்டு, ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 பச்சை மிளகாய், சின்னந்தான் அது, 5 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு ஒரு 10, பூண்டு எல்லாத்தையும் போட்டுக்கணும். போட்டுட்டு அதிலே போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு பெருங்காயம் வந்து இந்த கட்டி பெருங்காயம் போடுறேன் நான் கொஞ்சம். போட்டுட்டு அதில் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுங்க, ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு ஒரு 3 விசில் வச்சிடணும். இது 3 விசில் 4 விசில் கூட வைக்கலாம் கொஞ்சம், ஏன்னா முழு பருப்பாக இருக்குல்ல, அதனால் வேகிறது கொஞ்சம் இது. இப்போ வெந்துருச்சு, எடுத்து நம்ம நல்லா மசிச்சுக்கணும். அங்கங்கே நல்லா மத்து வச்சு மசிச்சுக்கலாம், நான் கரண்டி வச்சு மசிக்கிறேன். நல்லா சூடோடு மசிச்சுட்டு மத்து வச்சு மசித்தா நல்லா மசியும். இது நல்லா ஒரு 4 விசில் வச்சிடணும், வச்சா தான் நல்லா வேகும் அது. இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இது சீரகம் கொஞ்சோண்டு போட்டுங்க, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிட்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு கருவேப்பிலை போட்டுங்க. சின்ன வெங்காயம் நான் நல்லா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் நல்லா உரிச்சிட்டு, முழுசாக அரியலாம் இல்லை, முழுசாகவே போட்டுக்கணும். இதை போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல மசாலா, அதை இப்பயே போட்டு இந்த வெங்காயத்திலே போட்டு இது பண்ணணும், வதக்கணும். நான் மறந்துட்டேன், அதனால் லாஸ்ட்டாக தான் போட்டேன். இப்போ இது வந்து புதினா துவையல், 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 4 5 மிளகாய், புளி கொஞ்சம், உப்பு, புதினா ஒரு 1/2 கட்டு இருக்கும். அதை எல்லாம் போட்டு வதக்கிட்டு அது புதினா துவையல். இப்போயே அந்த மசாலா அரைச்சி வச்சோம்ல, இந்த சீரகம், இது காஞ்ச மிளகாய், மல்லி, அதை இப்போயே போட்டுறணும். நான் போடலை, மறந்துட்டேன். இப்போ எடுத்து இதை ஊற்றிடுங்க. இதை இப்போ நம்ம வேக வச்சுருந்த பச்சைப்பயிரை எடுத்து ஊற்றிடணும். ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்தோடனே இறக்கிற வேண்டியதுதான். இதுக்கு தேவையான உப்பு போட்டுங்க, கல் உப்பு. இப்போ நான் இந்த மசாலா வந்து நீங்கள் இந்த வெங்காயம் வதக்கையிலே போட்டுருங்க, நான் மறந்துட்டேன், இப்போ தான் போடுறேன் நான். சுவையான பச்சைப்பயிறு குழம்பு ரெடி. இப்போ வந்து இந்த துவையெல்லாம் அரைச்சிக்கலாம், புதினா துவையெல்லாம் அரைச்சிக்கலாம். இது ரொம்ப நல்லது, புதினா துவையல் கூட. இது சாதத்துலேயும், சூடான சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், தொட்டுக்கவும் செய்யலாம். நான் இப்போ இதுக்கு ஒரு முட்டைக்கோசு பக்கோடா கொஞ்சம் செஞ்சுட்டேன். அது காட்டலாம், நான் முன்னாடியே போட்டிருக்கேன் நிறைய டைம். இது ஏதாச்சும் சுல்லுன்னு தொட்டுக்கிற மாதிரி ஏதாச்சும் வேணுங்கிறதுக்காண்டி இந்த முட்டைக்கோஸை போட்டு ஒரு பக்கோடாவும் செஞ்சுட்டேன். இப்போ பச்சைப்பயிறு குழம்பு ரெடி, முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி. இப்போ இது வந்து பீன்ஸு பொரியல், இது முன்னாடியே போட்டுட்டேன், அதனால் நான் சொல்லலை. பீன்ஸு பொரியல், புதினா துவையல். நெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். இது வந்து நெய் ஊற்றினோம்னா சூப்பராக இருக்கும், அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாதம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த குழம்பு சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பச்சைப்பயிறு குழம்பு ஊற்றிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இது மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கணும், ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இது வந்து முட்டைக்கோஸ் பக்கோடா வச்சுக்கலாம், பீன்ஸு பொரியல் வச்சுக்கலாம். புதினா துவையல் வச்சுக்கிட்டு வாங்க சாப்பிட்லாம்.
இது தயிர், அதை அடுத்து சாப்பாட்டுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் பண்ணலான்னு கேட்டாங்க, அதனால் நான் கொஞ்சோண்டு இந்த மோட்டிச்சூர் லட்டு பண்ணுறேன். இது வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் பார்த்துங்க. இது நான் வந்து கடகடன்னு பண்ணிடுவேன் நான். இப்போ கொஞ்சோண்டு இந்த திராட்சை கொஞ்சோண்டு வறுத்துங்க, ட்ரை கிரேப்ஸு. அது பலூன் மாதிரி உப்புனோடனே எடுத்துருங்க. இது கொஞ்சோண்டு முந்திரியும் போட்டுக்கிட்டு, முந்திரி வந்து செவக்க வேணாம், அது வந்து வேறு மாதிரி தெரியும். அதனால் கொஞ்சம் நல்லா வறுபட்டோடனே எடுத்துருங்க அந்த முந்திரியையும். இது நெய்யிலே வறுக்கணும், நெய் ஊற்றிருக்கேன் அது. இப்போ வந்து நான் ஒரு கப்பு வந்து ஒரு டம்ளர் ஃபுல்லாக, பெரிய டம்ளரு, அதில் கடலை மாவு போட்டேன். கொஞ்சமாக செஞ்சுக்கிருவோம், கடலை மாவு போட்டேன். இப்போ வந்து கொஞ்சோண்டு கலர் பொடி போட்டுங்க, இல்லைன்னா நல்லா இருக்காது. கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை வந்து சோடாப்பு போட்டுங்க, ஒரு சிட்டிகை வந்து உப்பு, கொஞ்சோண்டு இந்த இனிப்பை தூக்கி கொடுக்குறதுக்காண்டி போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்குங்க. நல்லா திக்காக அந்த போண்டா மாவு இருக்குல்ல, அந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு நான் கொஞ்சம் தானே, அதனால் நான் கவரில் போடலை. இது இல்லைன்னா கவரில் போட்டிருப்பேன். இது நல்லா கரைச்சிக்கிட்டு, இப்போ இதில் இந்த எண்ணெயில் போட்டு ரொம்ப முறுமுறுன்னு வறுத்துறாமல் நல்லா இது கொஞ்சம் வெந்தோடனையும் அதை அரிச்சு எடுத்து வச்சுங்க. இப்போ வந்து 3/4 டம்ளர், 1 டம்ளர் மாவுக்கு நான் 3/4 டம்ளர் சீனி போட்டிருக்கேன். போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா ஒரு கம்பி பதம் வரையும் காய்ச்சுங்க. ஒரு 4 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். இதை பாருங்கள், இது ஆறிடுச்சு. இதை அடிச்சுட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ பூந்தி மாதிரியே வந்துடுச்சு பாருங்கள், சின்ன பூந்தி மாதிரியே. இப்போ வந்து ஒரு கம்பி பதம் பார்த்துங்க, ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த கொஞ்சோண்டு ஒரு 10 சொட்டு லெமன் ஊற்றிங்க, அது அப்போ தான் கட்டியாகாமல் இருக்கும். இப்போ வந்து இந்த நம்ம அடித்து வச்சுருந்தோம்ல இந்த பூந்தி, அதை போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு, முந்திரி திராட்சையை போட்டு கிண்டிக்கிட்டு உருட்டிட வேண்டியதான். சுவையான மோட்டிச்சூர் லட்டு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.